அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் பாண்டி குழம்புடைய அஸ்ட்ரோ சதீஷ்குமாரின் பணிவான வணக்கம். இப்போ திருமணத்தை பத்தி பார்த்தோம். எந்த லக்னக்காரர்களுக்கு என்ன திசாபுத்தியில் நடைபெறும். நேற்று மேசம் ரிஷபம் 2 லக்னங்களுக்கு பார்த்தோம். இன்னைக்கு 3 லக்னங்களுக்கு பார்ப்போமா. மிதுன லக்னக்காரங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா புதன் திசை, புதன் புத்தி, லக்னாதிபதி திசை, லக்னாதிபதி புத்தி திருமணத்தை செய்து வைக்கும். 1 4 ஆதிபத்தியம் தான் இருந்தாலும் திருமணத்தை பண்ணிடும். செய்து வைக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு உண்டு. ஏன்னா லக்னாதிபதி இல்ல, அவன் திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. என்ன லக்னாதிபதி திசாபத்தில் திருமணம் நடந்தது அப்படின்னா கொஞ்சம் ஈகோ வரும். ஈகோ காட்டாம இருக்கணும், அப்பதான் வாழ்க்கை இனிமையா வரும். சந்திரனுடைய திசாபத்தியில் திருமணத்தை செய்து அதுபோல 5 சுக்கிர திசாபத்தி, சுக்கிரனுடைய திசையில் சுக்கிரனுடைய புத்தியில் திருமணத்தை செய்து 7 குருவினுடைய திசாபத்தி திருமணத்தை செய்து வைக்கும். என்னைய இழுக்கிறியா வைக்கணும், அப்புறம் அதுல என்னைய மைனஸ் இருக்கு. திருமணத்தை செய்து வைக்கும், ஆனா கவனமா இல்லைன்னா அது திருமணத்துல ஏமாத்தணும். கவனமா பார்த்துக்கணும், நல்ல முறையில பார்த்துக்கணும். 7 குரு பாதகாதிபதி இருக்கிறதுனால எல்லா பக்கமும் விசாரிக்க சார் நல்ல சொன்னாங்க, ஆனா கடைசியில் திருமணம் நடந்து இப்படி ஆயிருக்கே சார் அப்படிங்கிற மாதிரி போய் நாட்டிட்டு அப்போ நல்லா விசாரிச்சு திருமணம் ஆகும். 7 குரு திருமணத்தை பண்ணியிருக்கு. செவ்வாய் மிதுனத்துக்கு செவ்வாயை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா மிதுன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி பிளஸ் 11. அந்த 11ஆம் அதிபதியை பெற்றிருக்கிறான், அவனும் திருமணத்தை செய்து வைப்பான். செவ்வாய்க்கும் அந்த பவருக்கு அவனுடைய தசாப்தியில் திருமணம். அதுக்கடுத்து சனி பகவானை பொறுத்தவர்களும் அவர் 9ஆம் ஆதிபத்தியத்திற்கு ஆனாலும் 9ஆம் ஆதிபத்தியம், அப்ப அவர் திருமணத்தை செய்து வைப்பார். ஆனா சனி திசையோ சனி புத்தியோ 8இல் நின்றால் கவனமா அவரு சாதகத்திலே 8ல தான் இருக்காரு அப்படின்னா திருமணத்தை பண்ணி வைப்பாரு. என்ன பிரச்சனை அப்படின்னா கூட அவமானம் சேர்த்து வரும், இல்லைன்னா திருமணம் உறுதியாகி நிற்கும்னா பல சங்கடங்கள். மிதுன லக்னத்திற்கு குரு சனி இவருடைய திசாபுத்தி காலங்களில் திருமணம் நடக்கும் பொழுது அவர்கள் இருக்கும் இடத்தை கணக்கில் கொண்டு கவனமா பார்க்கணும். திருமணத்தை பண்ணி வைக்கணும், கவனமா செய்யணும் அப்படிங்கிறத முன்னிச்சுக்கணும். அதுக்கடுத்து கன்னி லக்னத்துக்கு அடுத்த பதிவுகளும் பார்ப்போம். ஏன்னா பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். அடுத்த பதிவுகளும் மிதுன லக்னத்துக்கு ஏன் நம்ம இவ்வளவு விரிவா சொன்னோம் அப்படின்னா சனி அஷ்டமாதிபதி, குரு பாதகாதிபதி, ஒரு கவனமா பார்த்து திருமணம் இந்த திசாபுத்தியில் திருமணத்தை செய்து